ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ராஜா அப்பா கத்த ஏசப்பா இந்த கத்த ஏசப்பா கத்த நல்ல கூட ஏசப்பா உங்களை கத்தாய துதிக்க ஆராதிக்க அப்பா உங்களுடைய கத்தாய மரணத்தில் கத்தாய நீங்கள் சொன்ன ராஜா அப்பா அந்த 7 வார்த்தைகளை குறித்து ஏசப்பா தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காம் சோத்திரம் 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 ஏசப்பா அப்பா நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் படி கத்தாவே அப்பா நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா இப்பொழுது கூட ஏசப்பா பேசுகிற கத்தாய 4வது வார்த்தை கூட ராஜா அப்பா அடியானை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா அப்பா என்னுடைய சுய எது வெளிப்படாது கத்தாய நான் மாத்திரம் வெளிப்பட்டு ராஜா அப்பா நீர் ஒரு எங்களோடு கூட துணையாக பாதுகாப்பு அப்படியே கத்தாய அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமா மெதுவால உரத்த சத்தமா சொல்றாரு. இதுக்கு முன்னாடி பேசின 3 வார்த்தை வந்து மற்றவங்களை வந்து மன்னிக்கும்படியா சொல்றாரு, அதுக்கப்புறம் ரட்சிக்கும்படியா சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, அது வந்து அவங்க தாயை பராமரிக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இவர் வந்து இவருடைய கஷ்டம், இவர் இவ்வளோ நேரம் பட்ட எல்லா பாடுகளை குறித்து இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மிகுந்த சத்தமா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றாரு. ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாக்கா நம்ம வந்து தாங்கிக்க மாட்டோம். ஆனால் ஏசப்பா இவ்வளோ அடிகள் பட்டு இவ்வளோ பாடுகள் பட்டு இவ்வளோ வந்து இந்த நேரத்தில் பாருங்க, அதே இந்த அதிகாரத்தில் 28வது வசனம் மேலங்கே அவருக்கு உடம்பி. ஆமே, இந்த நேரத்தில் பாருங்க, அந்த 28வது வசனத்துல அவருடைய வஸ்திரத்தை கூட என்ன பண்றாங்க, கழட்டுறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க யாருன்னா இருந்தால் கூட நம்ம எதுனா ஒன்று பண்ணோம்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், கோவப்படும். ஆனால் இவருடைய வஸ்திரத்தை கழட்டி வேற வஸ்திரத்தை அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நின்றுருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட அவர் பாருங்க, அவருடைய வஸ்திரத்தை கழட்டி சிவப்பங்கியை வந்து என்ன பண்றாங்க, உடுத்துறாங்க. அது அடுத்த வசனம், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பிரயாசம் பண்ணி. ஆமே, அது இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி தலையில் வச்சுறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அங்கங்கெல்லாம் வந்து ஏசப்பா பண்ணியிருப்பாரு, சத்தியத்தை சொல்லியிருப்பாரு, எவ்வளோ பேர் விசுவாசத்தை சொல்லியிருப்பாரு, யூதருடைய ராஜான்ற கம்பீரத்தோடு இருந்திருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, எது மாதிரியான ஒரு சூழ்நிலை அவர் காணப்படுகிறது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் தலையில வச்சு இவர் யூதருடைய ராஜா என்று சொல்ற அவர் வந்து எந்த அளவுக்கு தரமட்டமா என்ன பண்ண முடியும், கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறாங்க. அது அவர் வஸ்திரத்தை கழட்டுறாங்க, அவர் வந்து இது மாதிரி முள்ளுனால ஒரு முடியை பின்னி தலையில வைக்கிறாங்க. அது அடுத்த வசனம் பாருங்க, அவர் மேல் குத்தி இது நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம இது நிறைய முறை இதை வந்து தியானிச்சிருப்போம். நான் கூட நிறைய முறை வந்து இதை வந்து கேட்டுருக்கேன். இந்த 4வது வார்த்தை நம்ம வந்து இது டீப்பாக உள்ளுக்குள்ள போயிட்டு இதை பார்த்தாலும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷம் நம்ம கேட்டுருக்கோம். அவர் பாருங்க, அவருக்கு மேலே கோல் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் அதே கோல் எடுத்து அவர் தலையில் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. நம்ம இந்த வருஷம் நம்ம இதெல்லாம் எடுத்தாங்க. அவர் வந்து ட்ரெஸ்ஸை கழிச்சிட்டு போடுறாங்க, முள்ளுகளால் முடிய பின்னி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த கோடால் கூட என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த நேரத்தில் எல்லாம் கூட ஏசப்பா என்ன பண்ணுறாரு, வாய் திறக்காதவர் தான் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். இருந்து என்ன பண்ணுறாரு, அந்த நேரத்தில் கூட இவ்வளோ பாடுகளை தரும் சகிச்சுட்டு வராரு. அடுத்த வசனங்களை பாருங்க, அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கே கழித்து அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறியும்படி கொண்டு போனார்கள். இதெல்லாம் நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம மற்ற எல்லா நேரத்துலையும் கூட இதை தியானிப்போம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டிஸ்பிளேட் ஆகுனா இதை நம்ம ஆழ்ந்து நல்லா பார்த்தோம்னா இவ்வளோ பாடுகள் அவர் எதுக்காக பண்ணுறாருன்னா, அவர் அந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸை கழித்து வேறு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தலையில் மூஞ்சி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கால் சுற்றுறாங்க, அடிக்கிறாங்க. இவ்வளோ காரியங்கள் அவர் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர் எதுக்காக அந்த நேரத்தில் கூட அவர் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து சிறுவிடார் இந்த பக்கத்தில் இருந்த கல்லனை பார்த்துட்டு சொல்றாரு, நீ என் வீட்டு என்னோட என்ன பண்ணுவோம் பர்ச்சேஸ் இருக்காரு. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்காருன்னா கர்த்தருடைய சித்தத்தை என்ன பண்ணணும், அவர் செய்து முடிக்கணும் இருக்கிறாரு.
பாடுகள் கர்த்தர் நமக்காக எடுத்துக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த அங்கலாய்ப்போட நம்ம ஒரு நாள் இருக்குப்பா இன்னைக்கு இதுவரையும் இல்லைனாலும் கூட இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யோசிக்கணும். இவ்வளோ பாடுகளை பட்டிருக்கீங்க, இவ்வளோ செஞ்சு உங்களுக்காக நீங்கள் தாங்கிருக்கீங்க. நம்ம தப்பு செய்யும்போது இந்த வாரம் வந்து இந்த 21 நாள் வந்து உபவாசம் பார்த்தீங்கன்னா பாவத்தை குறித்து தான் பேசினாங்க. பாவத்தை குறித்து நம்ம ஏன் பாவம் செய்யக்கூடாது, பாவம் நம்மளை எந்த கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருந்தோம்னா நம்ம சபையில் இருக்கவங்க எல்லாருக்கும் நமக்கு அது வந்து புரிஞ்சுக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த 21 நாள் பேரில் கூட இவர் வந்து என் தேவனை என்னை கைவிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாய்ப்பாக கேட்குறாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கூட நானும் ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அங்கே வந்து டைம் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் போனதுக்கு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அப்போ வரல, ஆட்டோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு 6:45 லேட் ஆகிட்டாங்க. அவங்க நாங்கள் போகிறதுக்கு 7 ஆயிடுச்சு. அவங்க ஆட்டோவில் ஏறி உட்காந்துச்சு. இவர் பேசுன மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க மெசேஜில், நான் எதுக்குமே அழுக மாட்டேன், என் கண்ணுலேருந்து தண்ணியே வராது, நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், என் வீட்டுக்கார விட்டு போனால் கூட நான் அழுகுன்னு சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க சொன்னாங்க எனக்கு அழையாக வந்துச்சு, நான் எதுக்குமே அழுக மாட்டேன், இது மாதிரி 21 நாள் ப்ரேயரில் என்னால் கண்ணு எடுத்து தடங்க அவங்க அழுகுறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து கூட பெஸ்ட்டு அடுத்த நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சொல்கிறா அக்கா அவங்க ஃபஸ்ட்டு வந்து 3 பாட்டு பாடாதனால அந்த பாட்டு நிற்கவே இல்லை. அடுத்து லாஸ்ட்டு பாட்டு ஃபுல்லாக நின்றுமே நம்மளுக்கு நானும் அவ்வளோ அதை வந்து ஒரு முன்மாதிரி அவங்க அடுத்த நாள் என்கிட்ட சாரி சொன்னாங்க. நான் போட்டுருக்காங்க சாரின்னு சொல்லிட்டு இது அவங்கள இதுக்காக சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருக்குள்ளாகவும் கண்டிப்பாக என்ன தேவைப்படுதுன்னா ஒரு வைராக்கியம். இந்த இயக்கப்பா இது மாதிரி நம்மளுக்காக பாடுபடுறேன். அவங்க வந்து நினச்சிருந்தா சரி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நீங்கள் போங்க நான் வீட்டுக்கு போயிருக்கேன் கூட சொல்ல ஏறி வந்துட்டாங்க. வந்ததில்லை நீங்கள் வந்து ஆட்டுக்கு வந்து நின்று ஆராய்ச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க நான் இப்போ இத்தனை நாள் நான் வந்து எல்லாத்துக்கும் கலந்து நினைச்சேன், எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு அழையா வருது அப்படி எழுத சொல்கிறாங்க. அது மாதிரியான நான் அவங்க வந்து என்ன பண்ணுறேன்னா நாங்கள் சீக்கிரமாக நம்ம இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு உணர்வு ஒரு உறுத்தல் நம்மளுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம ஏற்கப்போ வந்து இந்த இவ்வளோ நாளாக நம்ம வரோம், நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா ஒரு மேலான இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்கும் நம்ம வாழ்க்கையில், ஏதோ ஒரு குறை இருக்கும். எனக்காக கூட சரி எனக்கு அந்த அளவுக்கும் சரி ஒரு குறை இருக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் நிவர்த்தியாக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுவது என்னவா பாவமா. நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கிற மனுஷன் பாய்ச்சுவான். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா அது கர்த்தருடைய வார்த்தையே கர்த்தர் எசப்பா நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ பாடுகளை பட்டீங்க, இவ்வளோ வந்து இந்த அவருடைய அங்கலாய்ப்புக்கு நம்ம பதில் என்ன செய்யணும்னா நம்ம வந்து உணர்வுள்ளவர்களாக மாறணும். நம்ம வந்து அவர் பட்ட பாடுக்கு அவர் நம்ம மரணத்தை ஜெயமாக விழுந்ததுக்கு நம்ம சாட்சி உள்ளவர்களாக வாழணும்னா நம்மளுக்காக தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இருக்கணும். அதே பாருங்க ஏசாயா 53:5 அவர் எதுக்காக இவ்வளோ பாடுகளை பட்டார், எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள்களின் நிமித்த அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்த அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்மளுடைய மீன்களுக்காக தான் நம்ம ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம தப்பு செய்யணும்னு செஞ்சுக்க மாட்டோம், தெரியாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அடிக்கப்பட்டிருக்கிறாரு, இவ்வளோ கஷ்டங்களை பட்டார், இவ்வளோ பாடுகளை அனுபவித்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சிலுவையில் அனுப்பியிருக்காரு. ஆனால் இதை வந்து நம்ம ஒரு நாள் மற்ற நாளில் வந்து இது யோசிக்க மாட்டோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் கூட நாங்கள் ஊரில் இருக்கிறப்போ வாசலில் வந்து சாணி தெளிக்க மாட்டாங்க. இது சண்டே இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஆகிடுச்சுன்னா வெறும் வாசலாக விட்டுருவாங்க, ஏன்னா அவங்க வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து நம்ம இந்த நேரத்தில் பேசலைன்னா இன்னொரு காலத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். அப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து இது வந்து தெரியாமையே போயிடும். கர்த்தர் நம்மளுக்கு பாடுபட்டார், நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார், இவ்வளோ வந்து பாடுகள் அனுபவிச்சார். அப்போ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையுள்ளதாக இருக்கணும். அதே வாசி சொல்லிக்கிறாரு அவர் நம்முடைய நம்முடைய மீசல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்னால தான் அவர் அதை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்த்து நம்ம சண்டே சர்ச்சுக்கு வரப்போ கூட எல்லாரும் சொல்கிறாங்க சீக்கிரம் நம்ம என்ன பண்ண முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரணும். அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச பேருக்கு நான் கூட ஆனால் ஏற்றுக்க பேருக்கு பேருக்கு போயிட்டு நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி ஆனால் அதுக்கு நான் இந்த செட்டாக எக்ஸாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு மற்றவங்களுக்காக தெரிஞ்சுக்கணும். கத்தனா சொல்கிறாருன்னா நீங்கள் அநேக ஜனங்களுக்கு போய் அவருடைய சத்தியத்தை என்ன பண்ணணும் சொல்லணும். சொல்கிறது தான் அவருடைய சித்தம். அதுக்காக தான் அவர் இவ்வளோ பாடுகள் பட்டார். அவருடைய நாமம் வந்து எல்லா இடத்துலையும் பரவணும்,
எல்லார் மத்தியிலும் வந்து ஃபோன் வந்ததுனால தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கேட்டுட்டு விட்டு விடாதபடி அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும், அத்தியாசப்படுத்தணும். அப்போ தான் அவர் பட்ட காயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு பதில் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 27:45. நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம். இது எதனால அந்தகாரம் ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய பாவங்கள், நம்ம செஞ்ச பாவத்தினால தான் இந்த இருட்டு வந்து என்ன பண்ணுது, அந்தகாரமா இருந்தது. அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய முகத்தை வந்து, பிதாவினுடைய முகத்தை பார்க்க முடியாததுனால தான் அவர் என்ன சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கூட அந்த கெர்சமேனி தோட்டத்துல கூட பார்த்தீங்கன்னா, லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென். அந்த நேரத்துல கூட ஏசப்பா என்ன பண்றாருன்னா, ஏசப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல யாருக்கிட்ட கேட்கிறாருன்னா, பிதா கிட்ட கேட்கிறாரு. பிதாவே அங்க அப்பாவா சொல்றாரு, அப்பா எனக்கு இந்த பாத்திரம் இந்த விட்டு என்னை நீங்க கூடுமானா நீங்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா இந்த நேரத்துல வந்து அந்தகாரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவருக்குள்ளாக இருக்கிறதுனால அவர் வந்து பிதா அந்த 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 பிரிவு அவரால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள பிரிவு வந்து அந்த நேரத்துல அந்தகாரம் பண்ணதுனால அவர் என்ன சொல்றாரு, மிகுந்த சத்தத்தோட அங்கலாய்ப்போட ஒரு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டமா நம்ம அதை யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் எவ்வளோ ஒரு இதுவா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வந்து இந்த நேரத்தில் அதை யோசிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், எந்த விதத்துலையும் நமக்கு ஏதாவது எந்த காரியத்துலையும் நம்ம தப்பு செஞ்சு நம்ம பாவம் செஞ்சு நம்ம வந்து தெரிஞ்சு செய்ய மாட்டோம். ஆனால் தெரியாமல் தான் செய்வோம். அதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா கர்த்தர் வருகிற காலங்களில் கூட நம்மளை பயன்படுத்துவார். அது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி கூட பாருங்க, தாவீது குறித்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு வரோம், எல்லா நேரத்துலையும். தாவீது கூட நம்ம 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஆமென். இதோ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. நீங்க தாவீது வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, அவங்க சாமுவேல் போயிட்டு சொல்றாரு, சாமுவேல் கூட்டிட்டு போயிட்டு நீங்க எல்லா பையனும் கூடுமா, நான் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் கூட்டின்னு வந்து தாவீது என்ன பண்றாரு, ஒதுக்கப்பட்டிருக்கிறார். ஒதுக்கிட்டு அவர் வந்து ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த நேரத்துல கூட உங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவரை கூப்பிடுவாங்க. ஆனா ஒதுக்கி இருந்தவரை தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ராஜாவாக மாற்றி அவரை எல்லா சூழ்நிலையிலும் மேன்மையாக வைத்தார். அதே மாதிரி நம்ம கூட இந்த ஏசப்பா என்ன பண்றாருன்னா, இவ்வளோ பாடுகளை பட்டு எல்லாமே செஞ்சு சிலுவையில் என்ன பண்றாரு, வெற்றிருக்கிறாரு. ஆனா யாருக்காகனா நமக்காக. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்துலையும் சரி, அவருக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தராக கரெக்டாக கொடுத்து அவரை முழு மனசா நம்மளுடைய